எல்லாருக்கும் அம்மாவின் நினைவாக என்னை பெற்றெடுத்த இன்ற அன்னை நினைவாக அந்த பாடலை பாடி இந்த 50வது அகவை விழாவை நாங்கள் சிறப்பிக்கின்றோம். Ready? 1, 2, 3, go. சிவகாமி கருமாகி மகமாய் திருக்கோயில் தெய்வங்கள் நீதானம்மா அன்னைக்கு அன்றாடம் அபிஷேகம் அலங்காரம் புரிகின்ற சிறு தொண்டன் நான் தானமா பொருளோடு புகழ் வேண்டும் மகனல்ல தாயேவும் அருள் வேண்டும் எனக்கென்று அது போதுமே அடுத்தீங்கு பிறப்பொன்று அமைந்தாலும் நானும் மகனாக பிறக்கின்ற வரம் வேண்டுமே அதை நீயே தருவாயே அம்மா என்றழைக்காத உயிரில்லையே அம்மாவை வணங்காத உயிரில்லையே புது வெள்ளி மாணிக்க மணி வைரம் அவையாவும் ஒரு தாக்கி வீணாகுமா விலை மீது விலை வைத்து கேட்டாலும் கொடுத்தாலும் தடைதலில் தாயன்பு கிடைக்காதமா 2 மாதங்கள் கருவோடு என்னை தாங்கி நீ நட்ட திருப்பாடு அறிவேனம்மா 7 மங்கள் எடுத்தாலும் உழைத்தாலும் உனக்கின்று நான் பெற்ற கடந்தீருமா உன்னாலே பிறந்தேனே அம்மா என்றழைக்காத உயிரில்லையே அம்மாவை வணங்காத உயர்வில்லையே நேரில் நின்றே பேசும் தெய்வம் பெற்ற தாயன்னை வேறொன்று ஏது அம்மா என்றழைக்காத உயிரில்லையே அம்மாவை வணங்காத உயர்வில்லையே. Thank you. வச்சாலும் வைக்காத போனான மல்லி வாசம் அது குத்தாத சகவாசம் அட எப்போதும் எப்போதும் முப்போதும் விட்டு பேசும் இந்த பொண்ணோட சகவாசம் வச்சாலும் வைக்காம
போனாலும் மல்லிவாசம் அது புத்தாந்த சுகவாசம் அட எப்போதும் 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 தொட்டு பேசும் இந்த பெண்ணோட சகவாசம் காமன் மன்றத்தில் காதல் மன்றத்தில் சேரலாம் சேரலாம் காமன் மன்றத்தில் காதல் மன்றத்தில் சேரலாம் சேரலாம் சந்தோஷம் பெறலாமா ஓயதில் சந்தேகம் வரலாமா வெச்சாலும் வைக்காம போனாலும் மல்லிவாசம் அது புத்தான சுகவாசம் அட எப்போது எப்போதும் எப்போதும் தொட்டு பேசு இந்த பெண்ணோட சகவாசம் வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லிவாசம் அது புத்தான சுகவாசம் வணக்கம் ரவி அண்ணா, வணக்கம் வணக்கம் அண்ணா. எப்படி இருக்கிறீங்க? இருக்கிறோம். ரைட். உங்களோட 50வது பிறந்த நாள்ல வந்து சொந்த மண்ணில் சொந்த வீட்டில் கொண்டாடி கொண்டிருக்கிறீங்க. அதை மேலும் சிறப்பிக்கிறதுக்காக வந்து நிறைய பேர் சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்பியிருக்கிறாங்க. அதாவது உங்களை சந்தோஷப்படுத்தி வியப்பூட்டி ஆச்சரியப்படுத்துறதுக்காக வந்து நிறைய கிஃப்ட் எல்லாம் அனுப்பியிருக்கிறாங்க, பெருமதிமிக்க கிஃப்ட் எல்லாம். ரைட். நாங்கள் வந்து யாழ்ப்பாணம் MK சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி அண்ட் ஈவெண்ட்ஸ்லேருந்து வந்திருக்கிறோம். முதல்ல வந்து எங்கள் MK சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பினவங்க சார்பாகவும் ரவி அண்ணாக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். Thank you. ரைட். இப்போ ரவி அண்ணா தான் கண்டுபிடிச்சு சொல்ல போறீங்க இந்த நிறைய கிஃப்ட் எல்லாம் வந்து உங்களுக்கு யார் அனுப்பியிருப்பாங்க. அனுப்பினா குடும்பத்தில் தான் சொல்ல முடியும். குழுவா? ஆஹா. சரி, குழுவண்டா வந்து பெரும்பாலும் இந்த ஃபங்க்ஷனை வந்து மிஸ் பண்ணினவங்க தான் இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்டை வந்து உங்களுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. இந்த நாட்டில் இருக்கிறாங்க. ஆஹா, அடுத்தது நாட்டையே கேட்குறீங்க அப்படியா? கேள்வி கேட்டதான் விட கிடைக்கும். நான் நினைக்கிறேன் வந்து சரி ஒரு குழு தாரன். நான் நினைக்கிறேன் வந்து நீங்க இந்த நாட்டில் அதாவது சொந்த மண்ணில் வந்து நிற்கிறதுன்னு சொல்லி யாரோ ஒருத்தங்க உங்களுக்கு அனுப்பியிருக்கிறாங்க சர்ப்ரைஸ். ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், பழைய XYZ யாராவது சான்ஸ் இருக்கா? பக்கத்தில் வைஃப் நிற்கிறாங்க அப்படியா? சொல்ல பக்கமா? அதெல்லாம் கடந்துட்டீங்க. அதான் கடந்து வந்திருக்கிறீங்க. அப்படி இருந்தும் நீங்க வந்திருக்கிறத அறிஞ்சு சர்ப்ரைஸ் தந்திருக்காங்க. இந்த நாட்டுல நிக்கிறாங்க. யாராக இருக்கு? எங்களோட படித்தவர்களா இல்லாட்டி எங்களோட நண்பர்களாகவும் இருக்கலாம், உறவினர்களாகவும் இருக்கலாம். ஒரு 2-3 பேர் சொல்லுங்களேன். முதல்ல கனடாவிலிருந்து வந்ததா? கனடாவில் இருந்த யாராக இருக்கும்? அங்கே கனடா விஷ்ணு ஒன்றிய அங்கத்தவர்கள் அனுப்பியிருக்காளா? இல்லை, அவங்க அனுப்பல. வேற யாராவது? சஜித். சஜித் யாரு? எங்க இருக்கிறாங்க? கனடாவில் இருக்கிறேன். கனடாவில் இருக்கிறாங்க. யார் உங்களோட நண்பன்? நண்பன் இல்லை, என்னுடைய கசன் மச்சான். ஓ,
உங்களோட மச்சான் தம்பி இல்லை அவரும் இல்லை. 2 பேரை சொல்லியிருக்கிறீங்க. சரி, ஃபர்ஸ்ட் அவர் கிஃப்ட்டை தருவோம் என்ன. அதோட சேர்த்து ஒரு பட்டு ஷர்ட்டும் அனுப்பியிருக்கிறாங்க. நல்லூர் இன்றைக்கு கொடி ஏறிட்டுது, ரைட். ஸோ குடும்பத்தோட வந்து நிற்கிறீங்க. குடும்பத்தோட போய் நல்லூர் கோயிலை கும்பிட சொல்லி உங்களுக்காக ஃபர்ஸ்ட்டாக வந்து பட்டு வேட்டியும் காலமாக போட்டு தான் நான் வந்தேன். போட்டு வந்துட்டீங்க. இன்னும் 25 நாள் இருக்குதானே, ரைட். அடுத்த கிஃப்ட் ஏன் தருவோம் என்ன. உங்களை வாழ்த்தி ஹாப்பி பர்த்டே ரவி என்று போட்டு ஒரு அழகான கேக் கொண்டு அனுப்பியிருக்கிறாங்க. சொல்லலாமா? அகிலன் அகிலன் எங்க இருக்கிறாங்க? கனடாவில் இல்லை. இல்லை, இந்த விழாவில் வந்திருக்கிறார்கள். இந்த விழாவிலையும் இருக்கிறாங்க, வெளிநாட்டிலையும் இருக்கிறாங்க. ஏன்னால் எங்களுடன் வந்து 95ஆம் ஆண்டுலேருந்து நாங்கள் ஒன்றாக பயணித்திருந்தாங்க 4-5 பேர். ஓகே. அதில் வந்து நாங்கள் 4-5 பேர் ஜெர்மன் நாட்டில் இருந்தோம், ரைட். சொல்கிற குழுசுக்கு தான். ஓகே. ஜெர்மன் நாட்டில் இருந்து அவர் தற்பொழுது லண்டனில் இருக்கின்றார். நாங்கள் அங்கே நான் மட்டும் கனடா போனேன். அதில் 2 பேர் லண்டனில், 2 பேர் கனடாவில் இருக்கின்றோம். அந்த நிகழ்வில் இருக்கும்னு சொன்னால் எங்களுடன் கல்வியற்ற மாணவன் நண்பன் நீண்டகாலவர்கள் இந்த நிகழ்வில் இருக்கிற ஸ்ரீபரனாக இருக்கலாம். ஸ்ரீபரனாக இருக்கலாம் என்று சொல்றீங்க. ஆமாம். சரி, முதல்ல கேக்க வாங்குங்க, தொடர்ந்து பார்ப்போம். ரைட். 2வது கிஃப்டும் தந்தாச்சு. கடைசியில வந்து ஸ்ரீபரன் அண்ணாவை கோர்த்து விட்டுட்டீங்க இதுக்குள்ள, அப்படியா? அவராகத்தான் இருக்கும். என்னென்னு சொன்னால் இந்த நிகழ்வில் இருக்கிறது கூடிய ஸ்ரீபரன் அவர்களை இந்த மேடை நிகழ்வுக்கு வருமாறு அழைக்கின்றோம். ஏனென்றால் அந்த வெளிநாடு நாங்கள் செல்வதற்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம் வந்து அவருக்கு தான் தெரியும். 95லேருந்து 99ஆம் ஆண்டு ஜெர்மனி மண்ணிலே காலடி வைத்து அவர் இன்று லண்டனிலே காலடி வைத்திருந்தார். நான் கனடாவில் வைத்திருந்தேன். நான் இன்று என்னுடைய பிறந்த நாள் நிகழ்வுக்கு வருகிறதற்காக என்னுடைய குடும்பத்தின் சார்பாக அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரைட். நீங்க முடிவெடுத்துட்டீங்க இந்த கிஃப்ட் பரன் தான் தந்தேன். நான் பரனை எதிர்பார்க்கவில்லை, லண்டன்ல இருந்து தான் என்னுடைய எதிர்பார்க்கலாம். ஆனால் பரன் உங்களுடைய கல்வியற்ற நண்பர்கள் நம்பிகளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தனது விசேஷமாக அதை ஒழித்து தான் கொடுப்பார். நேரடியாக கொடுக்கும், ஒளித்து சர்ப்ரைஸாக கொடுத்து என்னையே 2-3 பேரை சொல்லக்கூடிய நிலையில் ஏமாற்றி என்று இந்த நிகழ்வுக்கு வருகை தந்ததுக்கு, லண்டன்லேருந்து வருகை தந்த இந்த நிகழ்வை சிறப்பிப்பதற்காக எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக ஸ்ரீவரன் குடும்பத்துக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய மனைவி ஒரு ஸ்ரீவரன் அண்ணாவுக்கு எங்களோட குடும்பத்தின் சார்பில் நன்றி தெரிவிக்கிறேன். ரைட். அவர் அனுப்பின வாழ்த்து பாவை வந்து நான் இதுல வாசிக்க விரும்புறேன். வாசிக்கவா? அவரே வாசிக்கணும். ஓகே, ரைட். நான் அவர்கிட்டயே கொடுக்குறேன், அவரே வாசிக்கட்டும். ஓகே. உண்மையிலே அவருடைய கற்பனையில் வந்து அவர் ஒரு அறிவிப்பாளர். அதாவது நாங்கள் ஜெர்மன் நாட்டிலே முதல் இசைக்குழு ஆரம்பித்து, அதாவது எல்லாம் ஒரு இடத்திலிருந்து இவர் தான் அந்த நிகழ்ச்சிக்கு தொகுப்பாளராக கடமையாற்றி ஜெர்மன் நாட்டு 100 பகுதிகளை நாங்கள் ஆரம்பித்த இசைக்குழு இன்று லண்டனில் அவருடைய அறிவிப்பை கண்டினியூ பண்ணி கொண்டிருக்கின்றார். உண்மையாக ஸ்ரீபரன் அவர்களது கற்பனை வளத்தில் உருவான அந்த கவிதைகள் உண்மையாக அவரே வாசித்தால் நன்றாக இருக்கும். அவர் ஏதோ மறுப்பு தெரிவிக்கிறபடியாக ஏதோ சரியான காரணமாக இருக்கும் என்ற வகையில் அந்த கவிதையை நான் உங்களுக்கு முன் சமர்ப்பிக்கிறேன். அவர் சார்பாக. இனிய நண்பா, உன் பிரியா அன்பால் படைப்பேன் ஒரு வாழ்த்து வெண்பா. இனிய நண்பா, உன் பிரியா அன்பால் படைப்பேன் ஒரு வாழ்த்து வெண்பா. நினைப்பென்னும் மழலையாய் நிற்போம் என்று பசுமையாய் பருவத்தில் பாடசாலையில் தொடங்கி உருவத்தில் மாற்றம் கண்டும் உள்ள மாறாது தொடரும் நம்முறவு. நினைப்பென்னும் மழலையாய் நிற்போம் என்று பசுமையாய் பருவத்தில் பாடசாலையில் தொடங்கி உருவத்தில் மாற்றம் கண்டும் உள்ளத்தில் மாறாத தொடரு நம்முறவு.
இனிதாய் பிறந்தாய் இன்று எளிதாய் பழகுவதில் நன்று என்றும் இன்புற்று இளமையுடன் வாழ்வாங்கு வாழ நீவீர். இனிதாய் பிறந்தாய் இன்று எளிதாய் பழகுவதில் நன்று என்றும் இன்புற்று இளமையுடன் வாழ்வாங்கு வாழ்வாய் நீவீர். இல்லற வாழ்வில் நல்லறம் புரிய இன்பத்தை மட்டும் பரிசளிப்பேன். இல்லற வாழ்வில் நல்லறம் புரிய இன்பத்தை மட்டும் பரிசளிப்பேன். உன்னுடன் பழகிய முதல் நாளை இன்னும் எண்ணியே நான் வாழ்வேன். உன்னுடன் பழகிய முதல் நாளை இன்னும் எண்ணியே நான் வாழ்வேன். வாழ்க வளமுடன் பழக நலமுடன் வாழ்த்துதல் சொல்லி மனநகழ்ந்தேன். வாழ்த்துவோர் சிறிபரன் லண்டன். நன்றி. அதை நீங்களே கொடுங்க அப்படி. இங்கே ஃபோட்டோ பாருங்க, கொஞ்சம் ஏற்றுங்க கொஞ்சம் தெரியல. ரெடி, இங்கே பாருங்க. ரைட், இந்த 3 கிஃப்டையும் வந்து அதாவது உங்களோட வாழ்த்தி ஒரு கேக்கையும் அதோட சேர்ந்து ஒரு பட்டு வேட்டி ஒரு பட்டு ஷர்ட்டு அதையும் அதோட வந்து உங்களோட வாழ்த்துப்பா அவர் நினைத்த மாதிரியே உங்களுக்கு வர்ணித்து உங்களுக்காக வந்து இந்த வாழ்த்துப்பாவை வந்து வழங்கி இருக்கிறாங்க. இந்த சர்ப்ரைஸ் கிஃப்டை வந்து பரன் அண்ணா தான் வழங்கி இருக்கிறாங்க லண்டன்ல இருந்து. ஆல்ரெடி தெரியுது, எல்லாம் போட்டிருக்கு. ரைட், நான் இதோட விட மாட்டேன், என்ன நிறைய இருக்கு கிஃப்ட். சரியா, நீங்க ரெடியா? ரைட், அப்படியே கிட்ட வாங்க. ரவி அண்ணாவுக்கு நன்றி. ரவி மீண்டும் இவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் ஏன் வாசிக்கவில்லை என்று சொன்னால் உண்மையிலேயே கவலை வந்து என்ற அந்த இதைத்தான் வாசிக்கவில்லை. என்று சொன்னால் நாங்கள் 4 பேர் மிகவும் கஷ்டப்பட்டு ஏற்பட்டு போய் அங்கிருந்து கஷ்டப்பட்டு பிரிந்து லண்டனுக்கு 2 பேர், கனடாவுக்கு 2 பேராக பிரிந்து சென்றோம். மிகவும் கஷ்டப்பட்டு உண்மையிலேயே ஒரு போட்டிலே காத்தடிச்ச போட்டிலே போய் கொண்டிருந்தாங்க. உண்மையிலே அந்த காத்து போயிருந்தால் அதில் வந்தவர் அனைவரும் பேரும் செத்திருப்போம். இல்லை தானே, கட்டாயம் உண்மையிலேயே இறந்திருப்போம். சொன்னால் அப்படி ஒரு நாங்கள் அந்த காத்தடிச்ச வாயால் ஊதி அந்த பலூன் மாதிரி ஒன்று நிரப்பி கூட அதில் ஏறி தான் நாங்கள் அங்கே போனாங்க. உண்மையிலே அது ஒரு சின்ன ஓட்டம் இருந்தால் கூட நாங்கள் உயிர் தப்புவதற்கான வாய்ப்பில்லை. அப்படியாக நாங்கள் 4 பேரும் சென்று இப்பொழுது இருக்கிறோம். அதை வாசிக்க கவலைப்படுத்துமா என்கின்ற ஒரு இயக்கத்தை அதை வாசிக்கவில்லை, மன்னிக்க வேண்டும். இதே போலதான் நிமலன் அண்ணாவும் சொன்னார், ஏதோ ஒரு காரணம் இருக்கின்றது, அதனால் தான் பரன் அண்ணா இந்த கவிதையை வாசிக்க மறுக்கிறார் என்று. அந்த காரணத்தை அவரே தன் வாயால் இங்கே சொல்லி இருக்கின்றார். ரைட், அடுத்த கிஃப்ட் அனுப்பி இருக்கிறாங்க, ஒரு கிஃப்ட் பாக்ஸ் அனுப்பி இருக்கிறாங்க. என்னன்னா அங்கே மியூசிக்காரர் வந்து பார்த்து கொண்டிருக்கீங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம். ரைட், அந்த பாக்ஸை வந்து உங்களோட அன்பு மனைவி அவங்க தங்கட கைப்பட போட வேணும் என்று அனுப்பினவங்க ஆசைப்பட்டிருக்கிறாங்க. அதை நாங்கள் வந்து இப்போ உங்களோட ஒய்ஃப்கிட்ட, அதாவது உங்களோட மனைவிட்ட கொடுக்குறோம். அவங்க வந்து அந்த கிஃப்டை வந்து உங்களுக்கு பரிசளிப்பாங்க. கீழே வச்சுட்டு மெக்க கவனம் மெக்க ஒரு கவனம் நடுவா வாங்க. ரவி அண்ணா இல்லை பெருசா போகுது, என்ன அளவு பெருசாக தான் இருக்குது. அப்படியே கொழுங்க, காட்டி கொழுங்கினா தான் கொழு வச்சுவோம். கவனம் கவனம். கொழுவுங்க சும்மா தெரியும். சும்மா சேட்டுக்க கொழுங்க. அப்புறம் கீழே வை கீழே வை. இதில் கோட்டில் ஒளி விடும், கோட் பாக்கெட்டில் ஒளி விடும். ஊசியை போட்டுட்டு இல்லை சார், கோட் கோட்டின் பாக்கெட். ரைட், ரவி அண்ணா ஒரு இசை கலைஞன்.
என்றபடியால வந்து தபேலா பார்க்க தெரியுதோ தபேலாண்டு? இந்த தபலாவோட இருக்கிறது தேங்க்யூ என்னுடைய மனைவிக்கு என்று சொன்னால் இந்த தபலா தான் கனடா மண்ணிலே எனக்கு சாப்பாடு போட்டது. காரணம் என்று சொன்னால் அங்கே 8 வருஷமாக இருந்தும் ஒரு குறுகிய காலத்தில் வேலையில் இல்லை, விசா இல்லை என்று இந்த தபலா வைத்துத்தான் என்னுடைய லைஃபை ஓட்டினேன். அதுபோல் பிரான்ஸ்லேயும் வந்து 1 இயராக இந்த தபலா தான் எனக்கு சாப்பாடு போட்டது. இந்த வாத்தியத்தை நான் முறையாக 3-4 நார்த் இந்தியனிடம் கல்வி கற்றுத்தான் இந்த பிள்ளைகளுக்கும் இந்த தபலாவை கீபோர்டையும் கற்பிக்கின்றேன். இந்த தபலாவை என்னுடைய 50வது அகவை நாளிலே கிஃப்டாக தந்த என்னுடைய மனைவிக்கு என்னுடைய குடும்பத்தை நான் கொடுத்துருக்கேன். ஓகே, அடுத்ததாக வந்து இன்னொரு பாக்ஸ் ஒன்று வந்திருக்கு. இதை வந்து நான் முதலே சொல்லலாது. இந்த கிஃப்டை பார்த்து இந்த கிஃப்ட் யார் அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். இந்த நாட்டில் வெளிநாட்டில்? இந்த நாட்டில் தான். என்னுடைய சகோதரங்கள் 5 பேர் இருப்பார்கள். சகோதரங்கள் அவங்க இங்கே நிற்கிறாங்களா? பெண் சகோதரங்கள் இருக்கிறார்கள். அவர்கள் 3 பேர் இங்கே நிற்கிறாங்க, அப்படித்தானே? 3 இல்லை 4 சகோதரர். 4 சகோதரர். 4 பெண் சகோதரர். அவங்களா? சரி, அவங்களாக இருக்கலாம். அவங்கள ஒரு மேடைக்கு கூப்பிடுறீங்களா? ஓகே. தங்கராணி, விக்னேஸ்வரி, தனலட்சுமி, கோமதி, அதோட என்னுடைய பிரதர் அண்ணா சண்முகலிங்கம் அவரை இங்கே கலக்கில் இருக்கலாம், எனக்கு தெரியல. அவர்களாம் என்னுடைய சகோதரர். ஓகே. ரவி அண்ணா கூறிய அனைவரையும் மேடைக்கு மிகவும் அன்புடன் தாழ்மையுடன் அழைக்கின்றோம். நெல்லுங்க அப்புறம் போடுங்க. அந்த வாரத்துக்கு கீழே வைக்கலாம் வச்சா நல்ல சரவணங்கள். அந்த பாலத்து கூட கீழே வைங்க. இப்படி மறைக்கு இப்படி இப்படி 50 சைட்டில் வைங்க மறைக்கலாம். சரி, அப்படியே ரைட். உங்களோட சகோதரங்கள் 4 பெண் சகோதரங்கள், 1 ஆண் சகோதரங்கள் இந்த மேடையில் இருக்கிறாங்க. ரவி அண்ணா, நீங்க முடிவு எடுத்துட்டீங்களா? இவங்க தான் செஞ்சிருப்பாங்க. நேராக இருக்கா பாருங்க. என்றால் இப்படி ஒரு பெரிய இது ஒன்று கிடைக்கும். உண்மையிலே எனக்கு இதை ஒன்று நான் எதிர்பார்க்கவில்லை. இங்கே வந்தவர்கள் கூட அன்பளிப்பு மறக்கப்பட்டுள்ள என்று தான் சொல்லி இங்கே அனைவரும் அழைத்தேன். நான் அந்த லண்டன் என்று ஸ்ரீவரன் இப்படி ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று தருவார் என்று நான் நினைக்கிறேன். அவர் வருவார் என்று எதிர்பார்க்கலே, திடீரென்று வந்தார். இப்படி ஒரு செய்ததற்கு அவருக்கு முதல் நன்றி சொல்கிறேன். அடுத்து என்னுடைய மனைவி 2வது, இது 3வது இந்த சகோதரங்கள்லாம் செய்வார்கள் என்று நினைத்தேன். அதே போல் நீங்கள் கூற உண்மையாக இருந்தால் சந்தோஷம். ஓகே, நீங்கள் நினைத்த மாதிரியே உங்களுடைய அன்பு சகோதரங்கள் தான் இந்த அழகான மோதிரத்தை உங்களுக்காக 50வது பிறந்த நாளுக்காக வந்து அன்பளிப்பாக வந்து வழங்கி இருக்கிறாங்க. அது அவங்க ஆசைப்பட்டாங்க வந்து இந்த மேடையில் வந்து அவங்க எல்லாரும் சேர்ந்து போடணும்ட்டு. ரொம்ப கஷ்டம் என்ன இந்த மேடையில் எல்லாரும் நின்று போடுறது, அப்படியா? அவர்களுடைய வார்த்தையை அவர்களுடைய சகோதரரையும் கூறும்படி கேட்கின்றேன். எனது சகோதரனுக்கு முதலில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எமது குடும்பம் மிகவும் கஷ்டப்பட்ட நிலையில் இருந்தது. இன்று நாங்கள் எமது அண்ணாவுக்கு மோதிரம் போடுற அளவுக்கு எங்களை வைத்திருக்கிறார் என்றால் முதலில் கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும். கடவுளுக்கு அடுத்ததாக எங்களுடைய கடவுள் எங்களுடைய சின்னண்ணா என்றுதான் சொல்ல வேண்டும். உண்மையிலே எங்களுடைய ஊர் மக்கள் சொல்வார்கள், எங்களுடைய ஊரில் வாசிக சாலையும் கோயிலும் 2 கண்கள் என்பார்கள். எங்களுடைய குடும்பத்துக்கு 2 கண்கள் எங்களுடைய பெரியண்ணாவும் சின்னண்ணாவும் தான். என்று நாங்கள் 4 சகோதர பெண் பிள்ளைகளும் ஒரு சகோதரரும்
6 சகோதரர்கள் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கின்றோம் என்றால் எங்களுடைய அம்மா அப்பா செய்த புண்ணியம். இன்று 50வது பிறந்த தினத்தை கொண்டாடுகின்ற எமது சகோதரன், இன்று நாங்கள் இந்த பிறந்த தினத்தை இலங்கையில் கொண்டாடுவதற்கு அவர்கள் இங்கு வந்து எங்களை பார்வையிட்டு தனது சந்தோஷத்தை எங்களோடு பகிர்கின்றார்கள். இதற்கு எமது அண்ணனுக்கு அன்னிக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்று சொன்னால் நாங்கள் இன்று இவ்வளவு ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் உண்மையிலே எங்கள் 4 பேருக்கும் சீதனங்கள் தந்து எங்களை நல்ல ஒரு கணவர்கள் கையளித்தது என்று சொன்னால் அது எங்களுடைய சின்னண்ணாவைத்தான் சாரும். அத்துடன் எங்களுடைய சின்னண்ணி எங்களுடைய சொந்த மைத்தாள். அவ்வாறு இருந்தாலும் எங்களை தனது சகோதரிகள் போலவும் சொந்த மைச்சாள் என்ற நிலையிலும் எங்களை எதுவித குறையுமின்றி எங்களை நன்றாக உண்மையிலே ஒரு வருஷப்பிறப்பாக இருந்தாலும் சரி, தீபாவளியாக இருந்தாலும் சரி, தைப்பொங்கலாக இருந்தாலும் சரி, பிறந்த நாளாக இருந்தாலும் சரி, நாங்கள் எல்லோரும் வேலைகள் செய்கின்றோம், அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கின்றோம். இருந்தாலும் தனது பிரசன்ஸ், அதாவது வசம் வருகுதென்று சொன்னால் அவருடைய உதவித்தொகை எங்களுக்கு கிடைத்தே தீரும். அவ்வாறு எங்களுக்கு எந்தவித குறையுமின்றி எல்லா உதவிகளையும் சகல உதவிகளையும் இன்றி நான் இந்த ஊர் மக்களுக்கே தெரியும். நான் கல்வி கற்று வெளி மாவட்டத்தில் வேலை செய்துவிட்டு இங்கு வந்ததன் பிறகு எனக்கு காணி வந்து வீடு கட்டி தந்து, நகை தந்து, சீதனம் தந்து என்னுடைய பொறுப்புகள் அனைத்து முடித்தவர் எனது சின்னண்ணா என்றால் அதை ஒருவரும் மறுக்க மாட்டார்கள். உண்மையிலே நான் அவர்களுக்கு மிகவும் கடமைப்பட்டேன். அதே போன்று எனது சகோதரர்கள் எல்லோருக்கும், அண்ணாவாக இருந்தாலும் சரி, அக்காவாக இருந்தாலும் சரி, சின்னக்காவோ என்னுடைய 3வது அக்காவோ என்று 3வது அக்கா லண்டனில் இருக்கிறார் என்று சொன்னால் அவாவிற்கு சகல உதவிகளும் செய்தவர் எங்களுடைய சின்னண்ணா. அவர் இன்று தனது 50வது பிறந்த தினத்தை இன்று வெகு விமர்சையாக கொண்டாடுகின்றார் என்றால் முதலில் எமது தந்தையாய்க்கு நன்றி சொல்லி, அத்துடன் நாங்கள் வணங்கும் எமது கண்ணபிரானுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு பிறந்த நாள் சிறப்பாக அமைய மேலும் 10 காலம் வாழ வாழ்த்துவதோடு இருவரும் சந்தோஷமாகவும் குடும்பத்துடனும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று கேட்டு இத்துடன் விடைபெறுகின்றேன். நன்றி. நன்றி அக்கா. கிட்ட வாங்க, போடுங்க. இங்கே பாருங்க, எல்லாரும் நேராக பாருங்க. இந்த மோதிரத்தை வந்து ரவி அண்ணா நினைத்த மாதிரியே அவர்களது சகோதரிகள் தான் இந்த அன்பளிப்பை வந்து வழங்கி இருக்கிறாங்க. ரைட், எனக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் அடிவிழா போகுது பின்னால. என்னடா ஒருத்தன் வந்து இவ்வளவு நேரம் வச்சு காய்ச்சிக்கிட்டு இருக்கான்னு. ரைட், ரவி அண்ணா ஹாப்பியா? உண்மையிலே கவலை தான். என்றால் அவர்கள் கஷ்டப்பட்டு ஒரு நிதியை சேகரித்து தருவது உண்மையில் எனக்கு விருப்பமில்லை என்று சொன்னால் இந்த கால சூழ்நிலைக்கு தான் அவர்கள் வாழ்கின்றார்கள். இதையெல்லாம் நாங்கள் ஒரு சந்தோஷம் வேண்டி ஒரு 50வது அகவினாலே இன்று என்னுடைய புண்புலாயதை கொண்டாடுவதற்காக, இந்த நிகழ்வை சிறப்பிப்பதற்காக அவர்கள் அன்பளிப்பாக தந்ததை நான் என்றும் மறமாட்டேன். அவர்கள் என்னுடைய சகோதரர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஓகே, மீண்டும் வந்து இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு அமைச்சு தந்த ஸ்ரீபரன் அண்ணா, அதாவது எங்களோட வாடிக்கையாளர், அவருக்கும் நன்றிகளை தெரிவித்து மீண்டும் வந்து எங்கள் MK சார்பாகவும் இந்த சர்ப்ரைஸ் கிஃப்டை வழங்கின ஸ்ரீபரன் அண்ணா மற்றும் உங்கள் சகோதரிகள் மற்றும் உங்கள் அன்பு மனைவிக்கு மீண்டும் எங்கள் சார்பாக நன்றியை கூறி இந்த சந்தர்ப்பத்திற்கு மீண்டும் நன்றியை தெரிவித்து உங்களிடம் இந்த விடைபெறுகிறேன். அந்த நிகழ்வில் ஸ்ரீவரனையும் இந்த மேடையில் வருமாறு அழைக்கின்றேன். ஓகே, ஸ்ரீபரன் அண்ணா.
எல்லாம் உண்டான்னு இல்லைங்க அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு ஒரு அஞ்சு ஒருக்கா பாருங்க திரும்ப நல்லா கிட்ட வாங்க ஒருக்கா ஃபோட்டோ பாருங்க கிட்ட வாங்க நல்லா கிட்ட வாங்க ரெடி இங்கே பாருங்க இங்கே பாருங்க ஒருக்கா நேராக ஒருக்கா பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஒருக்கா பாருங்க ரைட். அதுக்கு முதல்ல வந்து என்ன போக விட மாட்டாங்க போல இருக்கு. இங்க இருந்து இன்னொரு கிஃப்ட் வந்து அனுப்பி இருக்கிறாங்க உங்களுக்காக. அத வந்து நேராக திரும்ப அப்படி அப்படி லேட்டாக மக்கா பாருங்க நேராக ரெடி இங்கே ஒருக்கா பாருங்க இங்கே ஒருக்கா பார்க்குறீங்க நேராக ஒருக்கா பாருங்க நேராக பாருங்க இல்லைங்க சரி ஓகே சரி சரி கீழே தான் கீழே அடுத்ததாக ஒரு தபேலா இசை வாத்திய கருவி, அதை வந்து உங்களுக்காக வந்து அன்பளிப்பு தர இருக்கிறாங்க. அதை வந்து உங்களுக்காக வழங்குறாங்க வந்து உங்களோட உயிர் நண்பன் மற்றும் உங்கள் பிரதேச மற்றும் உங்களது உறவினர் மச்சான். இதைத்தான் அவர்தான் உங்களுக்காக வந்து இந்த தபேலாவை வந்து இந்த 50வது விழாவில் வந்து அன்பளிப்பாக வழங்குகின்றார். அவருக்கு என்ன சொல்ல போறீங்க நீங்க? உண்மையில் அதாவது ஒரு பக்கம் ஒரு சுருதியும் இன்னொரு பக்கம் ஒரு சுருதியும் இருக்குது. ரெண்டு பக்கமும் உண்டாக இணையமும் தெரியல. ஆனால் நிமலன் வந்து ஒரு இசைக்கலைஞன். ஆனால் ஒரு இசைக்கலைஞனுக்கு ஒரு ஒரு வாத்திய கருவிகளாக தான் பாராட்டு கொடுக்கணும் என்று சொல்லி இதை என்னுடைய 50வது அகவை நாளிலே தந்திற்கு முதலில் நன்றி கொண்டு வந்து, அதாவது இந்த மேடைய அலங்கரிப்பு இந்த நிகழ்வு சகல உதவியும் நிமலன் தன்னுடைய சகோதரத்துக்கு எப்படி நின்று ஒத்துழையாக நின்று எல்லா உதவியும் செய்தது மாதிரி இன்று எனக்கு ஊன்றுகோல் என்று எல்லா உதவியும் செய்த, அதாவது தன்னுடைய வேலை பழு எல்லாத்தையும் ஒதுக்கி இந்த நிகழ்வை எல்லாத்தையும், அதாவது சாப்பாடு என்னென்றால் இந்த ஒப்பீனியன் என்றால் இந்த இசைக்கலைஞர் சவுண்ட் எல்லாத்தையும் இவர் தான் இந்த ஊன்றுகோலாக இருந்து என்னுடைய மனைவி இவர் தான் இந்த நிகழ்வுமே இந்த 50வது நிகழ்வை செய்வதற்கு ஊன்றுகோலாக என்ற நிபுணனுக்கும் அதாவது என்னுடைய மைத்துனருக்கும் நன்றி கூறிக்கொண்டு தேங்க்யூ. ஓகே, மீண்டும் நான் நன்றியை உங்களுக்கு தெரிவித்து உங்களிடம் இன்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.